இல்ல திமுக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 21 தொகுதிகள்ல ஒரு 3 தொகுதிகள் திமுக லாஸ் பண்றாங்க, இழக்கிறாங்க. அந்த 3 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செல்ல போறது. ஆப்போசிட்னா யார்? அந்த ஆப்போசிட் யார் அப்படின்னா இந்த முறை பாத்தீங்கன்னா 9 தொகுதியில களம் கண்டுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க போகிறது. எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு குறைய போகிறது. கடந்த தேர்தலை விட எண்ணிக்கை குறையுது. இது தமிழகத்துல மட்டும் கிடையாது, நேஷனல் அளவுலையும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸிட் போல் சுட்டி காட்டியிருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திமுகவுடைய எண்ணிக்கையும் குறைகிறது. கடந்த தேர்தலில் 39 தொகுதியில 38 தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த முறை திமுக எத்தனை தொகுதிகள் வீழ்ச்சியை சந்திக்கிறது? அப்ப இந்த வீழ்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த வெற்றி பெற இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள், திமுக தலைமை மட்டத்தில் அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்க போறார்கள் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா ஐஎன்டி அலையன்ஸ்ல தொடர்ந்து கொள்கை ரீதியாக நாம தொடரணும் அப்படின்னா மக்கள் மன்றத்தில் திமுக எம்பிக்கள் மீண்டும் தோல்வியை சந்திப்பாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஆர் பாலு அவர்கள் அங்க என்ன தெரிவிச்சாங்க? முதல்வர் அவர்களுக்கு லேசான காய்ச்சல், அதன் மூலமாக அவர் கலந்துக்கல, உடல்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. டிஆர் பாலு அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து சிந்திக்க துவங்கி விட்டார். அடுத்து வந்து நாம எங்க தொடர்வது? ஐஎன்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெறல அப்படின்னா, ஆட்சி அமைக்கல அப்படின்னா எந்த அலையன்ஸோட பாஜகவோடு சேர்ந்து செயல்படுவதா? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு அதிமுகல என்ன ஏற்பட போகிறது? எடப்பாடி எடுத்த தவறான முடிவு தான். எம்பி எலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு தான் அதிமுக வந்து பல்வேறு அணியாக உடைவதற்கு, எடப்பாடி தலைமை மாற்றப்படுவதற்கு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிற பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸிட் போலிங் வெளியாகி ஒரு சின்ன பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை தமிழ்நாட்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் சொல்லிட்டு எக்ஸிட் போலிங் சொல்லுது. இல்லை திமுக போட்டிட்டது 21 அவங்க ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை தோல்வி பெறுவாங்கன்னா என்னென்ன தொகுதிகள், இல்லை யாரையும் தோல்வி பெற வாய்ப்புகள் இருக்கு? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே நாம பேசும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு 30 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 25லேருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்போம். இப்போ எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு 30 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிலையில தான் வெளியாகி இருக்கு. அப்போ நாம வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் களத்தில் சென்று அங்கு நாம மக்களை பார்த்து மக்களை சந்தித்து பதிவு செய்த தகவல்கள் எக்ஸிட் போலிங் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு, பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம முதல் நிலையில் எடுத்துக்கலாம். இல்லை திமுக போட்டியிடக்கூடிய 21 தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 21 தொகுதிகளில் ஒரு 3 தொகுதிகள் திமுக லாஸ் பண்றாங்க, இழக்கிறாங்க. அந்த 3 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் செல்ல போகிறது. ஆப்போசிட்னா யார்? அந்த ஆப்போசிட் யார் அப்படின்னா அதில் 2 தொகுதிகள் பாஜகவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போவுமே பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த 2 தொகுதிகள் நமக்கு தெரிஞ்சது தான். கோயம்புத்தூர் 1, வேலூர் 1. 2 தொகுதியிலுமே தாமரை மலருக்கான ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு தொகுதியில் வந்து பாஜகவா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலையில் இந்த ஒரு தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 அல்லது 2 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸிட் போல் கருத்து தெரிவிச்சிருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2லிருந்து 4 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரவுண்ட் லெவலில் அனலைஸ் பண்ணி தேர்தலுக்கு முந்தைய நிலையில் தெரிவிச்சிருந்தோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து 0 அப்படிங்கிற நிலைக்கு செல்லாது அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது. குறைந்தது ஒரு தொகுதி வந்து ஒரு பிரகாசமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலையில தான் அதிமுக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற போகிறது அப்படின்னா இப்போ கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தொகுதியில் இருந்து டபுள் டிஜிட் வரைக்கும் ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி குறைந்தது ஒரு 4 தொகுதிகளுக்கு மேலாக தமிழகத்தில் வெற்றி பெற போகிறது. நாம வந்து கிரவுண்ட் லெவலில் சென்று அனலைஸ் பண்ணி பேசும்போது ஒரு 6 தொகுதி 7 தொகுதி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக பாஜக அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஒரு 7 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில் தான் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில தொகுதிகள் வந்து அதிகமாகலாம் குறையலாம் அப்படிங்கிற நிலையில். அப்போ எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து நம்முடைய பார்வையை வந்து பெரிய அளவில் ஒரு மாறுபட்ட நிலையில் இல்லாமல் ரெண்டுமே ஒரு சேம் லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து திமுக வந்து ஒரு 3 தொகுதிகளை இழக்க போகிறது அப்படின்னா மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும்
அப்போ அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள் தான் இங்க வரப்போகுது. திமுக 21 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. 39 தொகுதியில மற்ற தொகுதியில பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதியில போட்டிடுறாங்க. அப்போ அதிகமான லாஸ் யாருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஏற்பட போகிறது. காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தான் பாஜக கைப்பற்ற போகிறது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இது போன்ற தொகுதிகள் எல்லாமே காங்கிரஸ் நேரடியாக களம் காண்கிறது. அங்கு பாஜக 2 தேசிய கட்சிகள் போட்டிடுறாங்க. பாஜக அங்கே வெற்றி பெற போறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கு காங்கிரஸ் எல்லாம் தோல்வியை தழுவுகிறது. அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா 9 தொகுதியில் களம் கண்டுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க போகிறது. எண்ணிக்கை மிகப்பெரிய அளவு குறைய போகிறது. கடந்த தேர்தலை விட எண்ணிக்கை குறையுது. இது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, நேஷனல் அளவுலையும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸிட் போல் சுட்டி காட்டியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்தது காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று ஒரு 180-200 தொகுதிகள் என்றாலும் வெற்றி பெற்றால்தான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் அலையன்ஸ் உடைய சப்போர்ட்டோடு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 தொகுதிகள் தனித்து நின்று வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுத்தில் தான் சுமார் ஒரு 40-45 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில் கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சவுத்தில் ஒரு 40-45 தொகுதினா நார்த்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி அங்கு செத்து போய்விட்டது அப்படிங்கிற நிலையில கூட எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திமுகவுடைய எண்ணிக்கையும் குறைகிறது. கடந்த தேர்தலில் 39 தொகுதியில் 38 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த முறை திமுக எத்தனை தொகுதிகள் வீழ்ச்சியை சந்திக்கிறது? அப்போ இந்த வீழ்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அலையன்ஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு தெளிவாகவே தெரியும். அதாவது திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியோட இணைந்து தேர்தலை சந்தித்தால் தான் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல தெளிவாக உறுதியோடு இருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அதாவது காங்கிரஸோடு சேர்ந்து ஐஎன்டிஐ அலையன்ஸில் திமுக போட்டியிட்டாங்க. அங்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஐ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸும் ஒரு திடமான ஒரு அலையன்ஸ், ஒரு அவர்களுக்கு இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய அலையன்ஸா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி ஆரம்பத்தில் இருந்தே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அடிப்படையில் அங்கு வியூகங்கள் வகுக்கப்பட்டதா, அவர்கள் தீவிரமாக செயல்பட்டார்களா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் தான். அதாவது தேர்தல் முந்தைய பிரச்சார காலகட்டத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம் அப்படின்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட தவறுகளை நாம சுட்டி காட்ட முடியும். இந்த தவறுகளுடைய நாயகனாக ராகுல் காந்தி பாதிக்கும் மேற்பட்ட தவறுகள் ராகுல் காந்தி அவர்கள் தான் செய்திருந்தாங்க. அவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அவரை ஃபோக்கஸ் பண்ணும்போது ராகுல் காந்தி செய்த தவறுகளை 50% மேலாக அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த நவீன யுகத்தில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைய தலைமுறையினரை எந்த தலைவர் கவரப்போகிறார், அந்த தலைவர் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன் இதை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் எந்த அளவுக்கு செய்திகள் பகிரப்படுகிறதோ அந்த அளவுக்கு அங்கு மார்க்கெட்டிங் செய்யப்படுகிறது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளைய தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் இங்கு அதிக அளவு ஷேர் செய்யப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிற நிலையில் பாஜக சார்ந்து இருந்ததே தவிர இந்த பக்கம் ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்படிங்கிற நிலையில் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா இந்த ஜெனரேஷனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அடிப்படையிலான விஷயங்கள் அங்கு காங்கிரஸ் கட்சியில் ஐஎன்டி அலையன்ஸில் மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்லப்படலை. இது போன்ற நிகழ்வுகள் தான் இப்போ காங்கிரஸ் கட்சி ஐஎன்டி அலையன்ஸ் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு செல்ல போகிறது அப்படின்னு சொல்லி எக்ஸிட் போலிங் சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் இந்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் 100% உண்மையா அப்படிங்கிறத அனலைஸ் செய்து பார்ப்பதை விட அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த எக்ஸிட் போலிங் முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. முன்ன பின்ன இருக்கு. எதுக்காக முற்றிலும் மாறுபடாது? இந்த எக்ஸிட் போலிங் தான் ரிசல்ட்டாக வரப்போகிறது. ஆனால் அதில் ஒரு 2-3% ஏற்ற இறக்கம் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா அத்தனை நிறுவனங்களுமே இந்த எக்ஸிட் போலிங்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களுமே யார் ஆட்சிக்கு வர போறாங்க, யார் அதிக அளவில் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவை தான் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பக்கம் ஐஎன்டிஐ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைவான எண்ணிக்கை தான் காமிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எல்லா நிறுவனங்களும் சுட்டி காட்டுகிறது அப்படின்னா இந்த எக்ஸிட் போலிங் தான் ரிசல்ட்டாக வரப்போகிறது. இதில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறத நாம் இப்பவுமே தெளிவாக உணர்ந்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்? காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே திமுகவில் மூத்த தலைவர்கள் மத்தியில் எம்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க.
அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா 5 ஆண்டுகளாக நாம மக்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னா மத்தியில் என்டிஏ ஆட்சியில் இருக்காங்க, பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க. நாம இங்கே களத்தில் நின்று வெற்றி பெற்றும் மக்களுக்கு செய்ய முடியாத நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். அதனால ரூலிங் பார்ட்டியோடு சேர்ந்து செயல்பட்டால் தான் நாம இங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலையில அழுத்த திருத்தமா தெரிவிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேர்தலில் இது பிரதிபலிக்கும். மக்கள் நம்முடைய வேட்பாளர்கள் செல்லும் போது கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. அதே போன்ற நிகழ்வுகள் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டில் நடந்ததையும் ஊடக வாயிலாக நாம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ கடந்த 5 ஆண்டுகள் அதுவும் தேர்தல் சமயத்தில் திமுகவுடைய வேட்பாளர்கள் சந்தித்த பிரச்சனைகளை வைத்து பார்க்கும்போது மீண்டும் 3வது முறையாக மத்தியில் பிரதமராக மோடி அவர்கள் அமரப் போகிறார் அப்படின்னா திமுக இந்த ஐஎன்டிஏ அலையன்ஸ்லேயே தொடர போகிறது, எதிர்முனையில் உட்கார போகிறது அப்படின்னா எதிரில் வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்துக்கு பெரிய அளவில் திமுக எம்பிக்கள் மூலமாக எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா வெற்றி பெற இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் திமுக தலைமை மட்டத்தில் அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா ஐஎன்டி அலையன்ஸில் தொடர்ந்து கொள்கை ரீதியாக நாம் தொடர்றோம் அப்படின்னா மக்கள் மன்றத்தில் திமுக எம்பிக்கள் மீண்டும் தோல்வியை சந்திப்பாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அசம்பிளி எலெக்ஷனில் மிகப்பெரிய சம்மட்டி அடி விழுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிறோம். இன்னும் 2 ஆண்டுகள் அசம்பிளி எலெக்ஷனுக்கு இருக்கு. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளார தற்போது வெற்றி பெறக்கூடிய லோக்சபா எம்பிக்களை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கு. அப்போ திமுக என்ன முடிவெடுக்க போகிறது? இந்த அடிப்படையில் தான் டெல்லியில் நடைபெற்ற ஐஎன்டி அலையன்ஸ் உடைய ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செல்லாமல் இருப்பதற்கான காரணம் அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம். டிஆர் பாலு அவர்கள் அங்கே என்ன தெரிவித்தாங்க? முதல்வர் அவர்களுக்கு லேசான காய்ச்சல், அதன் மூலமாக அவர் கலந்துக்கல, உடல்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டோட ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐஎன்டிஏ அலையன்ஸ் உடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவர்கள் பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கூட சரத்பவார், சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்ற மூத்த தலைவர்கள் வரிசையில் நிற்கும் போது கூட தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ளாமல் டிஆர் பாலு அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அப்போ முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்து சிந்திக்க துவங்கி விட்டார். அடுத்து நாம எங்க தொடர்வது? ஐஎன்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெறல அப்படின்னா, ஆட்சி அமைக்கல அப்படின்னா எந்த அலையன்ஸோட பாஜகவோடு சேர்ந்து செயல்படுவதா, அல்லது ஆட்சியில் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் பாஜகவோடு செல்வதா அப்படிங்கிற ஒரு மனநிலை தற்போதைய நிலையிலேயே சிந்திக்க தொடங்கி இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு அதிர்வலியை உருவாக்கி இருக்கிறதா? எதையுமே உருவாக்கல. காரணம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் என்ன தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க? நாங்கள் 400 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம், தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தேர்தல் பிரச்சாரம் துவங்கிய காலகட்டத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னது போலதான் இந்த எக்ஸிட் போலிங் வந்திருக்கு. அதாவது மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் அவங்க அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணிட்டாங்க. நாங்க தான் அடுத்தும் ஆட்சிக்கு வர போறோம், இதுல மாற்றம் கிடையாது அப்படிங்கிற 100% அவங்க உறுதியா இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இதை பெரிய அளவில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக தலைவர்கள் நாங்கள் 400 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இல்ல ஐஎன்டி அலையன்ஸ் ஒரு 350 தொகுதி ஜெயிக்க போறது அப்படின்னா தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி, இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். எதுவுமே மாறல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஜக தலைவர்கள் தெரிவித்தது மக்கள் மத்தியில் சென்றிருப்பதன் மூலமாக பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தல. பாஜக தொடர போறது அப்படிங்கிற மக்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையிலேயே பாஜக தான் வரப்போறது அப்படிங்கிறத உறுதியா இருந்தாங்க. அப்படிங்கிற நிலையில தான் எந்த ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் உருவாக்கல அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டா இந்த எக்ஸிட் போலிங் அடிப்படையில் எந்த கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னா நாம ஏற்கனவே தெரிவித்தது போல காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கும். தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போ தீவிர ஆலோசனையில் இருந்துகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா கடந்த முறை தலைவராக இருந்து வெற்றி பெற்று கொடுத்தாங்க. நாம தலைவராக அரியணையில் அமர்ந்த பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வீழ்ச்சி பாதையில் தான் சென்றுகிட்டு இருக்கு. ஏன்னா விஜயதாரணி போன்றவர்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக வந்த பிறகுதான் பாஜகவில் போய் இணைகிறாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலேயும் எண்ணிக்கை குறைவாக பெற்றால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எத்தனை பேர் பாஜக பக்கம் செல்ல போறாங்க?
டெல்லி காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிற அதிர்ச்சி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்திலும் பல்வேறு வகையான மாற்றங்களை மாறுபாடுகளை உருவாக்க போகிறது அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸிட் போலிங்கில் அதிமுக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எல்லா நிறுவனங்களும் சேர்த்து 1 அல்லது 2 இது போல இடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிமுகவுடைய தலைமை இபிஎஸ் அவர்கள் எடுத்த தவறான முடிவு அப்படிங்கிறத நாம கடந்த காலத்திலையும் பதிவு பண்ணோம், இப்போவுமே பதிவு பண்ண தெளிவாகவே நாம சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ நடைபெற்று இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு தேர்தல் அப்படின்னாலே லோக்சபாவுக்கான தேர்தல். இந்தியாவை ஆளக்கூடிய தலைவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தலைவர். இப்போ ஆளக்கூடிய தலைவர் யார் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பிம்பத்தை முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய அளவில் பிரச்சாரங்கள் அஜெண்டாக்கள் அடிப்படையிலான பிரச்சாரங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நேற்று கிடையாது, அவங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 3வது முறையாக மோடி வரப்போகிறார் அப்படிங்கிற பிரச்சாரங்களை கிரவுண்ட் லெவலில் எடுத்து செல்ல துவங்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஐஎன்டிஏயை பொறுத்த வரைக்கும் அவங்க திக்கி திணறி கட்சிகள் நினைச்சு ஒரு அலையன்ஸை உருவாக்கி யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு தெரியாமலே ஒரு அலையன்ஸை உருவாக்கிட்டு இருந்த சூழ்நிலையிலையும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸில் இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். பிரதமர் யார் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் சுட்டி காட்டலைனாலும் இவர்தான் பிரதமராக வரப்போகிறார் அப்படிங்கிற நிலையில் நம்ம ஒரு கருத்துக்களை முன் வச்சாலாவது வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலையில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி, அதாவது ஐஎன்டி அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர்னு அனௌன்ஸ் பண்ணலை. ஆனாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள் மத்தியில் பேசப்பட்டது அப்படின்னா ஐஎன்டி அலையன்ஸ் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமராக வருவார் அப்படிங்கிற நிலையில் தான் பேசப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் திமுகவும் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த லோக்சபா எலெக்ஷனில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் போல அவங்களுடைய செயல்பாடு இருந்துச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்க சுட்டி காட்ட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை விட்டு என்டிஏவை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க, அலையன்ஸில் அவங்க இல்லை. அப்போ சுட்டி காட்ட முடியாது. அப்போது இந்தியாவை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் அப்போ தேசிய கட்சி ஏதோ ஒரு தேசிய கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டு பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டால் தான் நம்ம குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான எம்பிக்களை பெற முடியும், வெற்றி பெற முடியும். இதுதான் கள நிலவரம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கள நிலவரம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளிவந்தது மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தவறாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா இது லோக்சபா தேர்தல், அப்போ பெரிய ஒரு தவறை பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. இபிஎஸ் அவர்கள் பாஜகவை கட் பண்ணி விட்டு வெளியே வரும்போது கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா? பாதிக்கு மேற்பட்ட தலைவர்கள் இபிஎஸ்க்கு எதிராகவே பாஜக கூட இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும், பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டால் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குரல் கட்சி சொந்த கட்சிக்குள்ளேயே எதிரொலிச்சிச்சு. அதையும் தாண்டி இது போன்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. இபிஎஸ் எடுத்த முடிவு என்னன்னா இந்த எம்பி தேர்தலில் நாம தோல்வி கண்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி பெறலாம், அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது பாஜக இல்லாமல் நின்று களத்தில் நின்னா தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் முடிவு எடுத்தாங்க. இந்த முடிவு இப்போ எம்பி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது இந்த வீழ்ச்சியானது அதிமுகவை தொடர்ச்சியாக 2026 வரைக்கும் அதிமுகவை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை எடுத்து செல்லுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு அதிமுகவில் என்ன ஏற்பட போகிறது? அப்போ எடப்பாடியை எடுத்தால் தவறான முடிவு தான். எம்பி எலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு தான் அதிமுக பல்வேறு அணியாக உடைவதற்கு, எடப்பாடி தலைமை மாற்றப்படுவதற்கு இது போன்ற ஒரு சூழல் உருவாக போகிறது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸிட் போலிங் சுட்டி காட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டத்தில் தற்போதைய நிலையிலேயே கட்சியை கட்டுக்கோப்பாக எப்படி வைப்பது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி அதிமுக திமுக. அதே நேரத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்தப்ப 38 எம்பிக்களை ஒரே தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி. அப்போ இப்படி இருந்த ஒரு கட்சி இந்த தேர்தலில் ஒரு சில இடங்களில் கூட வெற்றி பெறலன்னா என்னுடைய பார்வையில் ஒரு இடம் கன்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடமும் மிஸ் ஆகி 0க்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி அதிக இலக்கங்களில் வெற்றி பெற்றால் அதிமுக தமிழகத்தில் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற நிலையில கூட நாம எடுக்க முடியும். நடப்பு அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி.